ஹாய் கைஸ், நான் உங்கள் ஐடி ஸ்மைல். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐயங்காருக்கும் ஆப்போசிட்டில் நிறைய ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அதுக்கிட்ட தான் இருக்கிறேன். அங்கே ஒரு அரச மரம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த அரச மரம் எப்பயும் ஒரு இன்றைக்கி பயங்கரமான காற்றா இருக்குது. புயல் வந்து 30ஆம் தேதி வந்து அதிகாலையில் கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேப்ப மரம்லாம் பாருங்கள் பயங்கரமாக காற்றா இருக்குது. நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். அப்படி தான் முன்னாடியே நைட்டில் லேட்டாக கடையில் போகிறவங்களாம் முன்னாடி வீட்டுக்கு போயிடுங்க. ஆக்சுவலாக காற்று வந்து நல்லா பயங்கரமாக இருக்குது. பனியும் நிறைய பெஞ்சிட்டு இருக்கிறதுனால பயங்கரமாக இருக்குது. இது வந்து ஆந்திராவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் நடுவில் கரை கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 30ஆம் தேதி கண்டிப்பாக கரை கிடக்கும். இன்றைக்கி அதில் உள்ள வேகத்தை நம்ம பார்க்க முடியுது. இப்போ நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, காமிக்கணும் பாருங்கள் எப்படி செம்ம ஆட்டம் ஆடுதுன்னு. ஆக்சுவலாக இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற மரமே வந்து பயங்கரமாக இருங்க பாருங்க, எப்படி ஆடுது பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? காற்றுல பயங்கரமாக அந்த ஒரு அந்த செடிக்கு பாருங்க பயங்கரமாக ஆடிட்டு இருக்குது. எல்லாம் காற்றா இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துருங்க. காற்றுல சாயிற மாதிரி இருந்துச்சுன்னா போய் கரெக்ட் பண்ணிவிடுங்க. சில மரம்லாம் ஊறி இருக்கும் மழை பெஞ்சு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த மரத்தெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டி பண்ணிவிட்டு பண்ணிவிடுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ கிரண்டு இப்போ மேலே லைன்லாம் போவோம், அதெல்லாம் தேவைப்பட்ட பிரச்சனைகள் ஆகும். பயங்கரம் காற்றா இருக்குது. முடிஞ்சால் இன்றைக்கி நைட்டே வந்து இரண்டை கட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஏன்னா வந்து பயங்கர காற்று பாருங்கள், இதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் தான். சில பேர் தூங்கியிருப்பாங்க. இப்போ நான் எடுக்கும்போது ஆக்சுவலாக மணி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் பார்க்கலாம் ஆக்சுவலாக அப்போ மணி வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 10:30 மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். 10:30 மணிக்கு இந்த மாதிரியான ஒரு ஆட்டங்கள்லாம் இருக்குது. நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கீங்க. அதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப சேஃப்டியாக இருங்க. வெளியூருக்கு போகிறவங்கலாம் 30ஆம் தேதி புயல் கரையை கிடக்கும் அப்படிங்கிறனால பாண்டிச்சேரியில் நம்ம ஏரியாலையும் வந்து பாதிப்பு நிறைய இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சேஃப்டியாக இருங்க. ஆக்சுவலாக சேஃப்டி தான் முதல்ல முக்கியம். ஓகே, 30ஆம் தேதி கடையில் நமக்கு வந்து பால் பாக்கெட்டு என்னென்ன தேவைகளோ அந்த பொருள்லாம் வாங்கி வச்சிங்கன்னு அப்படின்னு சொல்கிறேன். அதுமாரி காரு பைக்கெலாம் வந்து மரத்துக்கு கிட்ட நிப்பாட்டி வச்சிங்கன்னா அதை நவர்த்தி வச்சுடுங்க. ஏன்னா வந்து மரம் சாயறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஷெட்டில் போட்டுருங்க, சேஃப்டியாக இருங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம காலையில் பேசுவோம், நேராக உங்களுக்கு காமிக்க. இப்போ நைட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஐடி ஸ்மைல். பாய்.